அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பு, அவர் நிலம் வாங்கிட்டாரு அப்படிங்கிற அந்த சர்ச்சைகள் வந்ததுக்கு அப்புறமா அவர் சந்திக்கக்கூடிய முதல் செய்தியாளர் சந்திப்பு. நடுவில் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற தகவலும் நம்மளுக்கு வந்திருந்தது. அதில் வழக்கம் போல் நிலம் வாங்கினீங்களே, அது உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமான கேள்விகள் எழுப்பப்பட்டது. அந்த கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் நேரடியாகவே பதில் சொன்னார். அந்த பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம். நம் தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கா. அந்த இளிச்சவாயின் பேர் என்ன? அண்ணாமலை. ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைன்னா, எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, பஞ்சாயத்து தலைவர் கிடையாது, மக்களுடைய வரி பணத்தில் ₹1 எனக்கு சம்பளம் கிடையாது. ஆனால் வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்க, 10 வருஷம் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்துக்குங்க, எல்லாத்தையும் பார்த்துக்குங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க. அது ஒரு பக்கம். நான் சொந்தமாக நான் சம்பாரிச்சு ஒரு விவசாய நிலம் வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இன்னைக்கு நீங்க ஆர்டிஐல போட்டவே தெரியும் சகோதரி அவர்களே, என்னுடைய பட்டான் என்னலாம் உங்களுக்கு தெரியும், நான் அதை மறுக்கல. சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்டை அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம். அரசுக்கு வரியும் கட்டியிருக்கோம். எதற்கு? இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம். அடுத்த 5 வருஷம் நீங்க என்னை பார்க்கத்தான் போறீங்க, விவசாயம் பண்றேன்னா விவசாயம் பண்ணலையான்னு, இயற்கை விவசாயம் இருக்கிறனால. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் ஒரு அரசியல்வாதி தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், மக்களுடைய வரி பணத்தில் ₹1 வாங்காம, ₹1 மக்களுடைய வரி பணத்தில் சம்பளமா வாங்காம, நான் மட்டும் 6 மாசத்துக்கு ஒருக்கா என்னை பாருங்க இதான் செய்யறேன், என்னை பாருங்க இதான் செய்யறேன். அதனால இளிச்சவாயினால நான் என்னங்க? இதுல எதிர்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க, அண்ணே அப்ப நீ லேண்ட் வாங்கியிருக்கிற, யாரு பணம் கொடுத்தா? ஏன் நான் சம்பாதிச்சேன், நான் சம்பாதிக்க கூடாதா? நான் இருக்கின்றேன், மனைவி இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கிறாங்க, நாங்களாம் ரோட்ல சும்மாவா உட்கார்ந்து இருக்கிறோம்? எங்களுக்குன்னு வேலை இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மக்கள் பணியை செய்யறோம், அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தும் எதற்காக வெளிப்படையா நான் இருக்கிறேன்னா, நம்ம நம்பி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்யறேன். அரசியலும் பண்றாரு, இந்த வேலையும் செய்யறாரு. அப்பப்ப குறிப்புகள் கொடுக்கறேன். இன்னைக்கு திமுக இருக்கு, டிவிஎஸ்சி இருக்கு, அவங்க கையில ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க கையில தாசில்தார் இருக்கிறாங்க. சோதனை பண்ண சொல்லுங்க. மார்க்கெட் ரேட் என்ன ரேட்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம்னு கேட்க சொல்லுங்க. எவ்வளவு அரசுக்கு வரி கட்டி இருக்கின்றோம் அதையும் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. அதையெல்லாம் செய்யணும். எந்த வரி பணமும் மக்கள் பணமும் இல்லாம இவ்வளவு வெளிப்படை தன்மையாக நான் இருக்கின்றேன். என்னுடைய வங்கி கணக்கு 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 10 ஆண்டுகளுக்கான வங்கி கணக்கை போன ஆண்டு வெளியிட்டிருக்கேன். அடுத்த ஆண்டு என்னுடைய இன்கம் டாக்ஸ் அதை வெளியிடுவேன் எலெக்ஷன் நேரத்தில். அதிலையும் மக்கள் பார்க்கறான். இன்னைக்கு நான் ₹3.5 கோடி கடனாளியா இருக்கேன். அதையும் பேச மாட்டாங்க. கடனும் வாங்கி இருக்கேன், கடனுக்கு வட்டியும் கட்டுறேன். அந்த வட்டியை வைத்து என் தொழில் நடத்துறேன், பொழப்ப நடத்துறேன். ஸோ ₹3.5 கோடி கடன் ஒரு மனுஷனுக்கு இருக்கு. ஒரு மனுஷன் வங்கி கணக்கை வெளியிடுறான், ஒரு மனுஷன் மக்களுடைய வரி பணத்தில் வாழல. இதை தாண்டியும் நாங்க மட்டும்தான் எங்க நேர்மையை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். காமராஜர் ஐயா நிரூபிக்கணும், காமராஜர் ஐயாவுடைய கால் தூசிக்கு சமமாக இருக்கக்கூடிய நான் நிரூபிக்கணும், நாங்கெல்லாம் நிரூபிக்கணும், மற்றவங்க யாரும் நிரூபிக்கவே மாட்டாங்க. இதான் தமிழக அரசியலுடைய தூரதிருஷ்டம். ஏன்னா நாங்க நேர்மையா இருக்கிறனால யார் சொல்வதற்கு முன்பும் நாங்கள் இதயத்தை திறந்து காட்டுறோம், இதான் நாங்க அப்படின்னு. ஆனா மற்றவங்களுக்கு இது பொருந்தாது, பரவாயில்ல. ஒரு நாள் தமிழகத்தில் அந்த நாளும் நேரமும் வரும். அரசியல் யார் வந்தாலும் கூட திறந்த கண்ணாடியாக இருக்கணும். நாங்க இன்னைக்கு திறந்த கண்ணாடியா இருக்கோம். இதே மக்களுடைய வரி பணத்துல சம்பளமாக நாங்கள் வாங்கும் பொழுது இதை விட 100 மடங்கு இன்னும் வெளிப்படையாக இருப்போம். அது தமிழகத்தினுடைய அரசியல் புரட்சியாக இருக்கும். அந்த காலம் வரும் பொழுது நாங்கள் செய்து காட்டுவோம். தமிழ்நாட்டிலேயே நான் மட்டும்தான் இளிச்சவாயனாக இருக்கேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு விரக்தியான மனநிலையில தான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை நோக்கி வரக்கூடிய கேள்விகள் அந்த மாதிரி இருக்குது. அவரே சொன்ன மாதிரி அவர் எம்பியாக இல்லை, எம்எல்ஏவாக இல்லை, பஞ்சாயத்து தலைவராக இல்லை, அரசாங்க வரிப்பணத்திலேருந்து அவர் எந்த விதத்துலேயும் சம்பளம் வாங்கலை. அதனால் யாருக்கும் அவர் அக்கௌண்டபிலிட்டி இல்லை. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஆனால் அதையும் தாண்டி அவரை நோக்கி திரும்ப ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. முதல்ல இந்த தகவல் வெளியில் வந்தது அப்படிங்கிறதே மக்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காகத்தான் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன். எப்படி சிஸ்டமேட்டிக்காக திட்டம் போட்டு அண்ணாமலையுடைய பேரை கெடுக்கணும், அண்ணாமலை மேலே மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி, அதை சிதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்காவாக பிளான் பண்ணி இந்த தகவலை எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அவர் மேலே அவதூறு பரப்புனாங்க அப்படிங்கிறதுக்கும் நான் முழுமையாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்னங்க சொன்னார்?
நண்பர்களுடைய பணத்தில் தான் நான் வந்து வாழ்கிறேன், என்னுடைய வீட்டு வாடகையை நண்பர்கள் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் சொன்னார்ல. அப்படி சொன்னதுக்கப்புறமா இன்றைக்கி எப்படி அவருக்கு பணம் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், யாரும் மறுக்கலை. ஆனால் அதே மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்களா? லைஃப்பில் வந்து எந்த விதமான முடிவும் மாற்றவே மாட்டோமா நம்ம? எல்லாருக்கும் மாற்றங்கள் வரும் இல்லையா? அன்னைக்கு இருக்கிற நிலைமையில் அவர் அந்த மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் வந்து எங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா? அதுதான் தப்பு. ஏன்னா அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் அண்ணாமலைக்கு இல்லை. ஆனால் கேள்வி கேட்குறவங்களுடைய நோக்கம் என்ன? அண்ணாமலை நேர்மையாளர்னு சொல்லாதீங்க, அண்ணாமலை யோக்கியவான்னு சொல்லாதீங்க. அவர் வந்து நிறைய பேர் மிரட்டி பணம் வாங்கியிருக்காரு, பல ஆயிரம் கோடி சொத்து வாங்கியிருக்காரு. நான் வந்து ஒரு பதிவு எழுதியிருந்தேன், இப்போ நான் அந்த வீடியோவாக போட்டேன் இல்லைங்களா, அதை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பதிவாக எழுதியிருந்தேன், யூடியூப்லேயும் வந்து அந்த போஸ்ட்டை போட்டிருந்தேன். அதில் வந்து ஒருத்தர் கமெண்ட் போடுறார், அண்ணாமலை வந்து சைப்ரஸ் தீவு இருக்கு இல்லைங்களா, அது எங்கே இருக்குன்னு தெரியல, அந்த தீவு பக்கத்தில் ஒரு தீவு, பலாயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள ஒரு தீவை வாங்க போகிறாரு அப்படின்னு எழுதியிருந்தாங்க. எப்படி? எம்எல்ஏவா இல்லை, எம்பியா இல்லை, எந்த விதமான அரசு பதவியிலையும் இல்லை. ஆனால் அவர் வந்து ஒரு தீவையே வாங்க போகிறதா எழுதியிருக்காங்க. இந்த பதவியில் இல்லாத அண்ணாமலையே வந்து ஒரு தீவை வாங்குறாரு அப்படின்னா இப்போ பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கே யாரும் இல்லை. ஆனால் இதையும் நம்பி பரப்பக்கூடிய ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. அந்த கொத்தடிமை முட்டாள் கூட்டத்துக்கு யாரை கேள்வி கேட்கணும், யாருக்கிட்டேருந்து நம்ம பதிலை வாங்கணும், எது மக்கள் பிரச்சனை, எதுவுமே அவங்களுக்கு தெரியறதில்லை. அவங்களுடைய நோக்கம்லாம் என்ன? இந்த ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி மாப் மென்டாலிட்டியில் யாராவது ஒருத்தர் வந்து பாஜக மேலே வந்து சேர்த்தையும் சகதியையும் வாரி வீசிட்டாங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு உடனே கிளம்பிடுறது. இங்கே அண்ணாமலையை கேள்வி கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க, எங்கள் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், அதே குடும்பத்திலேருந்து ஒருத்தர் அரசியலுக்கும் வந்தார். அவரை பார்த்து, சார் நீங்கள் அன்றைக்கி இப்படி சொன்னீங்களே, உங்கள் குடும்பத்திலேருந்து அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னீங்களே, ஆனால் வந்திருக்காரு அப்படின்னு அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்களா? அப்படி அந்த குடும்பத்திலேருந்து அரசியலுக்கு வந்த ஒருவர், அவரும் என்ன சொன்னார்? நான் அரசியலுக்கெல்லாம் வரமாட்டேங்க அப்படின்னு சொன்னார். அதையும் மீறி அவர் அரசியலுக்கு வந்தார். அரசியலுக்கு வந்தாலும் நான் வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கு சீட்டெல்லாம் கேட்க மாட்டேங்க, எம்எல்ஏலாம் ஆக மாட்டேங்க அப்படின்னாரு. எம்எல்ஏவாகவும் ஆனார். எம்எல்ஏ தான் ஆகிட்டேங்க, ஆனால் அமைச்சர் பதவியெல்லாம் கேட்க மாட்டேங்க. அது வந்து எத்தனையோ சீனியர் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்கள மீறி நான் வந்து அமைச்சர் பதவியெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னாரு. அமைச்சராகவும் ஆனார். அமைச்சர் தாங்க ஆயிருக்கேன், ஆனால் துணை முதல்வர் பதவியெல்லாம் எனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க, நான் இப்போ தாங்க அரசியலுக்கே வந்தேன், அதெல்லாம் வந்து முதலமைச்சராக பார்த்து முடிவெடுக்கிறது தான் அப்படின்னு சொன்னார். துணை முதல்வராகவும் ஆனார். அடுத்தது அவர் பையனையும் கொண்டு வந்துட்டாங்க. இதை யாராவது கேள்வி கேட்டிருக்காங்களா? இங்கே பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிற யாருக்காவது இந்த குடும்பத்தை கேள்வி கேட்குறதுக்கு தைரியம் இருக்கா? ஃபஸ்ட்டு முதுகெலும்பு இருக்கா? இவங்க கருத்துரிமை, பேச்சுரிமை அப்படி இப்படின்னு பேசுகிறாங்கல்ல, இதை வந்து அவங்கக்கிட்ட கேள்வியாக கேட்பாங்களா? அவங்க தான் கேள்வி கேட்குறதுக்கே வரமாட்டேங்கிறாங்களே. செட்டிங் கேள்வி தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேப்பரில் எழுதி கொடுக்குற கேள்வியை தான் இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி தமிழகம் இருக்குது. இல்லை இந்த கேள்வியை வந்து திமுக உடன்பிறப்புகள் மற்றவங்ககிட்டையெல்லாம் கேட்குறோமே, யாராவது வந்து என்றைக்காவது பதில் சொல்லியிருக்காங்களே? ஆமாண்டா, அப்படித்தாண்டா வாரிசு அரசியல் பண்ணுவோன்னு சொல்லக்கூடிய நிலைமை இன்றைக்கி வந்தாச்சு. சரி, இது கூட அவங்களுடைய பர்சனல், அவங்களுடைய குடும்ப விவகாரம், அவங்க குடும்ப கட்சின்னு ஆகிப்போச்சு, அதையும் விட்டு தொலைப்போம். இவங்க எதிர்க்கட்சியாக இருந்தபோது எதிர்த்த திட்டங்களை ஆளுங்கட்சியாக வந்தபோது அப்படியே நடைமுறைப்படுத்தணும்னு துடிக்கிறாங்களே, அதை பற்றி என்றைக்காவது கேள்வி கேட்டிருக்கோமா? 8 வழிச்சாலை திட்டம், அதற்கு எதிராக அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணாங்க, அதற்கு எதிராக அவ்வளோ பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க. சேலத்துலேருந்து சென்னைக்கு 6 மணி நேரத்தில் போகலைன்னா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதே 8 வழிச்சாலை திட்டத்தை இன்றைக்கி நாங்கள் நிறைவேற்றியே தீருவோம் அப்படின்னு நிற்கிறாங்க. அதை பற்றி கேள்வி கேட்கலாமில்ல? அது மக்கள் பிரச்சனை தானே. எதுக்கியா அன்றைக்கி எதிர்த்தீங்க, இன்றைக்கி எதுக்கியா ஆதரிக்கிறீங்க? பரந்தூர் விமான நிலையம், இந்த பரந்தூர் விமான நிலையம் வர்றதுக்கு வந்து அவ்வளோ பெரிய எதிர்ப்பு, அவ்வளோ பெரிய போராட்டம். அந்த அவங்க ஆரம்பித்த திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஆரம்பித்து வச்ச போராட்டம் இப்போ வரைக்கும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பரந்தூர் விமான நிலையத்தை அமைத்தே தீருவோம் அப்படின்னு இவங்கெல்லாம் இறங்கியாச்சு. யார் கேள்வி கேட்டால்? எதுக்கு சார் அன்றைக்கி எதிர்த்தீங்க? சன் டிவியில் வந்து அந்த ஊருக்கே போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அழுகிற மாதிரி வந்து சீன்லாம் போட்டிங்களே, வீடியோலாம் போட்டிங்களே, இன்றைக்கி அதே மக்கள் சிரிக்கிறாங்க, அதையும் சன் டிவி ஒளிபரப்புகிறாங்க. அது மக்கள் பிரச்சனை இல்லையா? தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதின்னு 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்களே, அந்த 505 வாக்குறுதிகளில் அத்தனையும் வந்து ஏமாத்தினாங்களே, அதை எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கு இங்கே யாருக்காவது தைரியம் இருக்கா? எந்த பத்திரிகையாளராவது
திமுக காரங்க கிட்ட வந்து, சார் உங்களுடைய தேர்தல் அறிக்கை இது, இந்த தேர்தல் அறிக்கையில் இத்தனை வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றவே இல்லை, 4.5 வருஷம் ஆச்சு, என்ன சார் பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்களா? அது மக்கள் பிரச்சனை தானே. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், விவசாயிகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்சார ஊழியர்கள், அத்தனை பேருக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் எதுவுமே நிறைவேற்றலை. அத்தனை பேரையும் ஏமாத்தியாச்சு. அன்னைக்கு அத்தனை போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு, அடுத்தது எங்கள் ஆட்சி தான், எங்கள் ஆட்சி வந்த உடனே உங்களோட கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு வந்து இதே ஸ்டாலின் தானே சொன்னார். அவர்கிட்ட, சார் இந்த பாருங்கள், நீங்கள் பேசின வீடியோ அன்னைக்கு இப்படி பேசுனீங்க, இன்னைக்கு ஏன் சார் செய்யலை அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டிருக்காங்களா? அதெல்லாம் மக்கள் பிரச்சனை தானே. இதெல்லாம் கேட்காதவங்க அண்ணாமலையை பார்த்து என்ன கேட்குறாங்க? சார் நீங்கள் நிலம் வாங்கினீங்களே, அன்னைக்கு இப்படி சொன்னீங்களே, இன்னைக்கு இப்படி ஏன் சொல்கிறீங்க? இன்றைக்கி எங்கிருந்து உங்களுக்கு பணம் வருது? நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? இத்தனை கேள்விகள். அவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, நிறைய நிலம் இருக்குது அப்படிங்கிறத வேட்புமனுவில் தாக்கல் பண்ணியிருக்காரு. 2024 தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்கிற போதே சொத்து பட்டியலை சேர்த்து தான் கொடுத்துருக்காரு. அப்போவே அவருக்கு வந்து 2.5 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் இவங்க யாரும் கண்டுக்கவே இல்லை. இது எப்போ? 2023 அவர் சொன்னதுக்கு அப்புறம் தானே. என் நண்பர்கள் வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் கடன் வாங்கி தன்னுடைய மனைவியுடைய வருமானம், இவருடைய வருமானம் எல்லாத்தையும் சேர்த்து சொத்து வாங்கியிருக்காரு. இதில் என்ன பிரச்சனை? முறைகேடு யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் நிரூபிக்கணும். அதுதான் இங்கே சட்டம். இப்போ காவல்துறை ஒருத்தர் மேலே வழக்கு போடுது, சார் இவர் தான் கொலைகாரன், இவர் தான் கொள்ளைக்காரன், இவர் தான் வந்து திருடினாரு அப்படின்னா அதற்கான ஆதாரத்தை காவல்துறை தான் நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கணும். சந்தேகத்துக்கிடமின்றி அந்த ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு தண்டனையே கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? அண்ணாமலைக்கு மட்டும் என்ன நடக்குது அப்படின்னா, குற்றச்சாட்டு அவங்க வச்சிருவாங்க, ஆதாரத்தை அண்ணாமலை கொடுக்கணும். இது என்ன லாஜிக்கு? இதே தானே வந்து அவருடைய வாட்ச் விஷயத்துலையும் பண்ணாங்க. ரஃபேல் வாட்ச் கட்டியிருக்காரு, அது வந்து 3.5 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம், 10 லட்சம். அதுக்கு வந்து பில்லை கொடு. சரி, அவர் கொடுத்தாரு. அவர் செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன்னு சொன்னார், அதற்கு பில்லு கொடுத்தாரு. இல்லை அதை ஒத்துக்க முடியாது. அவர் வந்து ஐபிஎஸ்ஸாக இருந்தபோது அதை லஞ்சத்தில் தான் அந்த வாட்சை வாங்கினார். சரி, அதை நிரூபி, அதை ஆதாரம் கொடு, நீ ஆதாரம் கொடு. அவர் இப்படித்தான் இந்த வாட்சை வாங்கினாருன்னு சொல்லு. நீ கேட்டதை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஊழல் செஞ்சார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி அந்த முடிவுக்கு வர முடியும்? இன்றைக்கி அதே தான் பண்ணுறாங்க. இவங்களா ஒரு மதிப்பை சொல்லிட்டாங்க. 80 கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்கியிருக்காரு. முதல்ல 80 கோடிக்கு அந்த நிலம் வாங்கினாரு அப்படிங்கிறதுக்கு நீ ஆதாரம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ அந்த ஆதாரத்தை கொடுத்தேன்னா தான் அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கலாம். சார் இங்கே பாருங்கள், நீங்கள் 80 கோடிக்கு தான் வாங்கியிருக்கீங்க, இதுதான் ஆதாரம், இந்த 80 கோடி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கன்னு அவர்கிட்ட கேட்கலாம். நீங்கள் சொன்ன விஷயமே ஃபஸ்ட்டு பொய். ஏன்னா மக்களை ஏமாற்றணுங்கிறதுக்காக நீங்கள் போய் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் எப்படி எங்கேருந்து வந்து ஆதாரம் கொடுக்கறது? அந்த 80 கோடிக்கு நிலமே அவர் வாங்காத போது அதுக்கு வந்து ஆதாரம் கொடு அப்படின்னா அவர் எப்படி கொடுப்பாரு? நடக்காத ஒரு விஷயத்துக்கு எப்படி ஆதாரம் கொடுக்க முடியும்? இங்கே இதுதான் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கு. அண்ணாமலை நேர்மையாளர் தான், யோக்கியவான் தான். அதற்கு ஆதாரம் வேணுமா? அவர் 10 வருஷம் ஐபிஎஸ்ஸை வேலை பார்த்தார் இல்லையா, அதுதான் ஆதாரம். அந்த 10 வருஷ சர்வீஸில் அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது, ஒரு லஞ்ச குற்றச்சாட்டு கிடையாது. எல்லாரும் வந்து காமராஜரை வந்து நேர்மையாளர்னு சொல்லுவாங்க. காமராஜர் இருந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் ஊழல் செய்ய முடியும், இப்படியெல்லாம் லஞ்சம் வாங்க முடியும், இப்படியெல்லாம் வந்து முறைகேடுகள் செய்ய முடியும்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. அதெல்லாம் கற்றுக் கொடுத்ததே இந்த திராவிட கும்பல் தான். அன்றைக்கி காமராஜருக்கு அதெல்லாம் தெரியாது. இவங்க இப்படியெல்லாம் வந்து பொய் சொல்லி நம்மளையெல்லாம் வந்து ஏமாற்றுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அண்ணாமலை அவர் சர்வீஸில் இருந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். எப்படியெல்லாம் லஞ்சம் வாங்கலாம், எப்படியெல்லாம் ஊழல் பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து முறைகேடு செய்யலாம். அவருக்கு எல்லா வாய்ப்பும் அவர் கையில் இருந்தது. அவர் கண்ணை காட்டியிருந்தார் அப்படின்னா அவருக்கு கொண்டு வந்து கொட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர் அதெல்லாம் செய்யலை. தவறு செய்வதற்கான எல்லா வாய்ப்புகள் இருந்தும் ஒருத்தன் தப்பு செய்யாமல் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் உண்மையான நேர்மையாளர். அது அண்ணாமலை செஞ்சுருக்கார். அந்த 10 வருஷம் சர்வீஸு அதுவே அவருடைய லைஃப் லாங்குக்கு வந்து அவர் நேர்மையாளர் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட். அதை தவிர வேறு எதுவும் தேவையே கிடையாது. இங்கே ஆட்சியில் இருக்கிறவங்களை கேள்வி கேட்குறதுக்கு தைரியம் இல்லாத, முதுகெலும்பு இல்லாத இந்த கூட்டம் அண்ணாமலையை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. இதோடு இது நிறுத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் அத்தனையும் பொய்ன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க பொய் சொல்லிட்டு தான் இருக்காங்க, இவங்க வந்து அண்ணாமலை மேலே சேர்த்த வாரி தான் இறக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. காமராஜர்லேருந்து
எல்லாரையும் யாரெல்லாம் இந்த திராவிடத்தை எதிர்க்கிறார்களோ அவர்கள் மேலே எல்லாம் சேத்தவாரி இறைக்கிறது மட்டும்தான் இந்த கும்பலுடைய வேலை. ஒருவேளை இன்னைக்கு காமராஜரே இருந்திருந்தாலும் இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. காமராஜரையும் அண்ணாமலையும் ஒப்பிடுவதா அப்படின்னு உடனே வருவாங்க எல்லாரும். அவரே சொல்லிட்டாரு, காமராஜருடைய கால் தூசிக்கு கூட நான் சமம் இல்லை, ஆனாலும் நான் நேர்மையாளன் தான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதுக்கும் ஒரு பஞ்சாயத்தை கிளப்புவாங்க காமராஜரும் அண்ணாமலையும் முன்னான். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதனால் இந்த மாதிரி சில்லற அரசியல்லாம் பண்ணாமல் வேறு ஏதாவது நல்ல வேலையாக இருந்தால் பாருங்கள். நன்றி.